ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 2Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். போன வாரம் மண்டே 7/4/2025 ரிசல்ட் கொண்டு வந்திருந்தோம். இன்றைக்கி நம்ம சேம் மண்டே தான். இன்றைக்கி நம்ம 14/4/2025க்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம திங்கக்கிழமை கொடுத்த கெஸ்ஸிங் நம்மளுக்கு மிஸ் ஆயிருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபார்மெட் படி நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்தாலும் ஒரு ட்ரா ஜம்ப் ஆகும். அப்படி தான் நம்மளுக்கு இந்த 7ஆம் தேதி கொடுத்த ரிசல்ட்டில் ஜம்ப் ஆயிருந்துச்சு. அதாவது நம்ம 7ஆம் தேதிக்கு நம்ம 1/6 நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருந்துச்சி. அதனால் 1/6 சீரியலை நம்ம பயன்படுத்த நினச்சோம். ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஃபெயில்டு கிடந்துச்சு. ஏன்னா இந்த 7ஆம் தேதியோட ரிசல்ட் நம்மளுக்கு 6 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7, 19, 35, 40, 43, 47 அப்புறம் 33 சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ நம்மளுடைய இந்த ரிசல்ட்டுக்குள்ளே இதில் வரல. அப்போ ஒரு ட்ரா நம்மளுக்கு ஃபெயில்டு ஆனதுனால மறு ட்ரா நம்ம ஸ்ட்ராங்காக இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ண வேண்டியது வரும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு இதில் கிடச்சிருந்த நம்பர் 4 அல்லது 0ன்னு கிடச்சிருந்துச்சி. அதனால் இந்த ட்ராவில் நம்ம எடுக்கக்கூடிய சீரியல் 4 சீரியலும் அதோட நம்ம 0உடைய சீரியலும் எடுக்கணும். ஸோ ஒரு ட்ரா நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த அன்றைக்கி மிஸ் ஆகிருந்துச்சி. ஸோ அதுக்கு அடுத்த ட்ராவில் நம்ம இந்த மாதிரி 4, 0 எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னா இந்த ட்ராவில் கிடச்ச ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14, 26, 27, 30, 46, 48, 10ன்னு கிடச்சிருந்துச்சி. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு ட்ரா மிஸ் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு அடுத்த ட்ராவில் கவனிக்க மாட்டேங்கி 4, 0 நம்ம சீரியலாக எடுத்திருக்கோம். இதில் 4, 0 ரிசல்ட்டில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு நண்பா. ஸோ 4 இங்கே இருக்குது, 0 2 தடவை இருக்குது. அப்போ இந்த கெஸ்ஸிங் படி இது நம்மளுக்கான வின்னிங் எண்ணுவோம் நண்பா. 10, 14, 30. ஸோ 3 நம்பர் நம்மளுக்கு இந்த மெத்தட் படி நம்மளுக்கு வின்னிங்கில் வந்துருந்துச்சு. இப்போ சேம் ஃபார்மெட் தான் நண்பா நம்ம இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய இந்த 14/4/2025 இன்றைக்கான மண்டே. ஸோ இதில் நம்மளுக்கு மிடில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா, ஸோ போன ட்ரா நம்மளுக்கு 4, 0 வந்திருக்கு. இந்த ட்ரா நம்மளுக்கு 3, 0 இருக்குது. அப்போ இந்த ட்ராவுக்கான கீயை பொறுத்த வரைக்கும் 3உடைய சீரியல் அதோட நம்மளுக்கு 0உடைய சீரியல். மூணோட சீரியலும் நம்மளுக்கு 0ஓட சீரியலும் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே 0ஓட சீரியலில் இங்கே நம்மளுக்கு 30, 10 அடிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின ட்ராவில் நம்மளுக்கு 40 அடிச்சிருக்காங்க. இங்கே கவனிங்க, அதுக்கு முந்தின ட்ரா நம்மளுக்கு 20 இருக்குது, அதுக்கு முந்தின ட்ரா 40 இருக்குது. அப்போது 40, 20, 40, இப்போ 30, 10ன்னு அடிச்சிருக்காங்க. அப்போ 10, 20, 30, 40 4மே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 0வை காட்டிலும் சீரியல் நம்பரில் 0வை காட்டிலும் 3க்கான சான்சஸ் இருக்குது நண்பா. 3 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போன ட்ரா நம்மளுக்கு இல்லை. அதுக்கு முந்தின ட்ரா அடிஷனலில் 33 இருக்குது. அதுக்கு முந்தின ட்ரா 23 அடிஷனலில் இருக்குது. அதுக்கு முந்தின ட்ரா 3 இல்லை. அதுக்கு முந்தின ட்ரா 3 அடிஷனலில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 3 இல்லை. அதுக்கு முந்தின ட்ரா 23 உள்ளக்க இருக்குது. அப்போ 3 தடவை நம்மளுக்கு அடிஷ்னலில் நம்மளுக்கு 3 வந்திருக்கு. 3, 23, 33 அடிஷ்னலில். அப்போ இன்னும் நம்மளுக்கு 13, 43 ரிமைனிங்கில் இருக்குது. அப்போ இதை எடுக்கிறதா இருந்தால் 3 வச்சு எடுக்கிறதா இருந்தால் 13, 43 ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 3, 23, 33 கையில் எடுக்கலாம். ஏன்னா அடிஷ்னலில் அந்த 3 வந்திருக்கு. ஸோ 13, 43 வரல இன்னும். அப்போ 13, 43 நம்ம கையில் எடுக்கலாம். ஸோ 13 காட்டிலும் நம்மளுக்கு 43 நல்ல சான்ஸ் தான். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 3க்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, 0 வரலன்னா. இதுதான் இந்த ட்ராவுக்கான ஃபார்மெட் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்களை ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இல்லை நான் சொல்கிறது எதுவுமே பிடிப்படல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் மெம்பர்ஸுக்கு நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2Dக்கும் சரி 4Dக்கும் சரி. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு 3, 0 ஃபார்மெட் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் 3-0 ஃபார்மெட் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா
ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது, ஃபார்மேட் படி தான் நம்ம கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.